Hello students, welcome back. இது நம்மளுடைய செகண்ட் லெசன் கைனமேட்டிக்ஸுடைய ஃபோர்த் வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தப்போ வந்துட்டு நம்ம வெக்டருடைய காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். ஸோ வெக்டருடைய காம்பனன்ட்ஸ்னால் என்னது, ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஒரு வெக்டாருடைய பாயிண்ட் எக்ஸாக்டாக ஒரு வெக்டார் எங்கே வந்து மேப் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் உனக்கு காம்பனன்ட்ஸ்னு படித்தோம். ஸோ உதாரணத்துக்கு XYZன்னு 3 ஆக்சிஸ் இருக்குது. இந்த 3 ஆக்சிஸில் இந்த பாயிண்டில் தான் அந்த வெக்டார் இருக்குது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸோடைய பாயிண்ட்டு, ஒய்யோட பாயிண்ட்டு, இசட்டோடைய பாயிண்ட் மூணுமே நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 3 பேஸ் பண்ணி நம்ம ஒரு பொசிஷன் ஆஃப் அ வெக்டாரை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த எக்ஸில் பார்த்திங்கன்னா ஒருத்தரையும் நம்ம நார்மலாக கிராஃப் மார்க் பண்ணுறப்ப என்ன மார்க் பண்ணுவோம், 1 2 3 4 5 எழுதுவோம். இங்கே 1 2 3 4 5 எழுதுவோம் இல்லையா. அதுதான் வந்து நார்மலாக யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, யூனிட் வெக்டார் இஸ் நத்திங் பட் ஆல்வேஸ் அது வந்து 1 தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது இதை ஒரு யூனிட்டு, இதை ஒரு யூனிட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, அந்த யூனிட் வெக்டார் நார்மலாக எக்ஸ் ஆக்சிஸில் எழுதுகிறப்ப அதை நம்ம ஐ கேப்னு எழுதுவோம், ஒய் ஆக்சிஸ்னால் அது ஜே கேப்னு எழுதுவோம், இசட் ஆக்சிஸ்னால் அது கே கேப்னு எழுதுவோம். ஓகே, ஸோ 3 கோஆர்டினேட்ஸ் வர்ற இடத்துலலாம் ஐஜேகே 3மே எழுதுவோம். 2 கோஆர்டினேட் தான் வருதுன்னா நார்மலாக ஐவும் ஜேவும் மட்டும்தான் எழுதுவோம். ஓகேவா, இதெல்லாம் தான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம 2 முக்கியமான 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரிலேட்டிவ்லி சிம்பிள் தான், ரொம்ப சிரமப்பட்டு அதில் புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. பட் இதில் முக்கியமான விஷயம்னா இந்த லெசனுக்கும் வெக்டார்ஸ்க்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுக்கும் இந்த பார்க்க போகிற 2 5 மார்க்ஸ்க்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது. ஓகேவா, ஸோ ஜஸ்ட்டு இந்த நம்ம கரிக்குலமில் ஆட் ஆகிருக்கிறதுனால நம்ம அதையும் ஃப்ளோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் அதை சிம்பிளாக உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ 2 பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஸ்கேலார் ப்ராடக்ட்டு, இன்னொன்று வந்து வெக்டார் ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஆல்ரெடி அவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷனில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம எழுத போகிறோம். நார்மலாக ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 வெக்டாருடைய மல்டிப்ளிகேஷன், அந்த 2 வெக்டாருடைய மல்டிப்ளிகேஷன், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஓகே, 2 வெக்டரோட மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கணும்னா, அதை 2உடைய மேக்னிடியூடை எடுத்து மல்டிப்ளை பண்ணி அதோட காஸ் ஆங்கிளை வந்து மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. இதுதான் டெஃபினிஷன். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் vectors and the cosine of angle between them. cosine na cos angle, அதாவது cos தான் cosine சொல்கிறாங்க, between themன்றாங்க. ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுக்கும் என்ன ரிலவன்ஸ்னால் பெருசாக கிடையாது. பட் இது நம்ம சிலபஸ்க்காக தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வச்சு சில ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்குன்னு சில பண்புகள் இருக்குது, அந்த பண்புகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 11 பண்புகள் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். சில இது கொஞ்சம் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் உங்களால் 7 பண்புகளை கிளியராக எழுத முடிகிற அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, முதல் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுறோம், அதோடைய மேக்னிடியூடு தான் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். கரெக்டாக டெஃபினேஷன் தான் சொல்லுது, மேக்னிடியூட் ஆஃப் போத் த வெக்டார்ஸ்ன்னு தான் சொல்கிறான். ஸோ மேக்னிடியூட்னால் என்ன மறுபடியும், ஸ்கேலார் தான் மேக்னிடியூடை பற்றி பேசும், வெக்டார் வந்து மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் 2 சேர்த்து பேசும். கரெக்டாக அதை டெஃபினேஷனை நம்ம படித்தோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா, 2 மேக்னிடியூடை மல்டிப்ளை பண்ணுறதுனால அதோடைய ரிசல்ட் வந்து ஸ்கேலாராக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே மேக்னிடியூட் மட்டும்தான் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் அது ரிசல்ட்டு ஸ்கேலாராக தான் இருக்குன்றாங்க. அந்த ஸ்கேலார் வேல்யூ எப்படி இருக்குன்னா, ஆங்கிள் 0லேருந்து காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருந்துச்சுன்னா அது இந்த ஸ்கேலரோடைய வேல்யூ பாசிட்டிவில் இருக்குன்றாங்க. அதே 90 to 180 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா இதோடைய வேல்யூ நெகட்டிவில் இருக்குன்றாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் பாரு. நம்ம 2வது வீடியோவில் வந்துட்டு சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டாவுடைய 0 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி வேல்யூ பார்த்தோம். நான் காஸ் தீட்டாக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இங்கே வேல்யூ எழுதுறேன். காஸ் தீட்டா 0, 30, 45, 60, 90. இது 1 √3/2, 1/√2, 1/2, 1. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 0லேருந்து 90 இருக்கிறப்ப பாசிட்டிவில் இருக்குன்றாங்க. ஏன்னா 0லேருந்து அது ஆங்கிள் 0லேருந்து ஆங்கிள் 90க்குள்ளே பார்த்தணும். சாரி, இது 0 வரும். இங்கே வேல்யூ வந்து 1லேருந்து அது ஸ்லோவாக குறைஞ்சி 0 நோக்கி போகுது. ஸோ 0லேருந்து 90க்குள்ளே அந்த வேல்யூ பாசிட்டிவில் இருக்கும். அதே வந்துட்டு 90 டிகிரி தாண்டுறப்ப அது வந்து நெகட்டிவ் ஆங்கிளில் வந்துடும். ஸோ இதுதான் ஒரு ஆங்கிள் இதோடைய ஆங்கிள் 180 டிகிரினா இந்த பக்கம் இருக்கிறப்ப பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா
90 டிகிரி தாண்டி இந்த பக்கம் போகிறப்ப அது நெகட்டிவில் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் 90லேருந்து 180 டிகிரி போகிறப்ப அதோடைய வேல்யூ நெகட்டிவில் இருக்கணும். லெஸ் தென் 90 டிகிரி ஆகிறப்ப அதோடைய வேல்யூ வந்து பாசிட்டிவில் இருக்கணும் சொல்கிறாங்க. ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு என்னன்னா, இதோடைய மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவ். அதாவது ஏ வெக்டர் பி வெக்டரை மல்டிப்ளை பண்ணாலும் பி வெக்டர் ஏ வெக்டரை மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வருது அப்படின்றாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ஒபே பண்ணுதுன்றாங்க. அதாவது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. இதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இதை நம்ம செட்டு 10th செட் லெசனில் படிச்சிருப்போம், 11th கூட படிக்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த 2 லா எப்படி ஒபே போகுதுன்றதை இங்கே எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போதைக்கு இந்த 2 லா ஒபே பண்ணணுன்னு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, எப்படி பண்ண போகுதுன்ற நம்ம கவலைப்பட தேவையில்லை, அது நம்ம ஸ்கோப்லேயும் கிடையாது. ஸோ இப்போ இது 3 பாயிண்ட் பார்த்தாச்சு இல்லையா. இப்போ 4வது பாயிண்ட்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. நம்மளுடைய ஃபார்முலா என்ன இருக்குது? ஏ வெக்டர் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி காஸ் தீட்டான்னு இருக்குது. எனக்கு ஆங்கிள் மட்டும்தான் வேணும். அப்போ காஸ் தீட்டா மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், மீதியெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போகலாம். ஈக்குவல் டு ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் டிவைடட் பை ஏ இன்ட்டு பி. இது காஸ் தீட்டாவோட வேல்யூ. இப்போ தீட்டா மட்டும் வேணால் என்ன பண்ணோம், இந்த காஸ் வந்து இந்த பக்கம் வந்துடும். ஓகே, அதான் இங்கே போட்டிருக்காங்க. காஸ் பவர் -1 வந்துடும். தீட்டாவோட வேல்யூ அப்படியே வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இது ஒரு பாயிண்ட் முடிஞ்சது. இப்போ இந்த ஆங்கிளை வச்சு சில கேம்ஸ் விளையாடலாம். ஒருவேளை ஆங்கிள் 0வாக இருந்துச்சுன்னா ஓகே, அதோடைய வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும் இந்த ப்ராடக்டுடைய ரிசல்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு ஏவோட வேல்யூ 5ன்னு வச்சுக்குவோம், பியோட வேல்யூ 10ன்னு வச்சுக்கலாம். ஆங்கிள் வந்து 0ன்னு வச்சுக்குவோம். ஆங்கிள் 0னா என்ன வேல்யூ வரும்? ஆங்கிள் 0னா 1 வரும். ஸோ ஆங்கிள் 0 = 1 வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வச்சுக்கோ. எங்கே அது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. ஏவோட வேல்யூ 5 × 10 காஸ் 0வோட வேல்யூ 1, ஸோ ஈக்குவல் டு 50. இது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். அதே வந்துட்டு 5 10 ஆங்கிள் வந்து 180 டிகிரி வைக்கிறேன்னா ஓகேவா, அப்போ 0 1னா அது 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு -1. அதான பார்த்தோம். ஒரு ஆங்கிள் பாசிட்டிவில் இருந்தால் இன்னொரு ஆங்கிள் மைனஸில் இருக்கும். அப்போ 5 10 50 50 ஒரு -1 -50. ஓகே, இது ஒன்று வச்சுக்குவோம். இன்னொன்று வந்துட்டு 5 10 90 டிகிரி வச்சுக்குவோம். 90 டிகிரின்றது 0. அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. இதை தான் 3 ரூலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 50 -50 0. அப்போ எப்போ வேல்யூ மேக்ஸிமமில் இருக்குது? ஆங்கிள் வந்து 0வாக இருக்கிறப்ப. அது ஒரு பாயிண்ட். ஓகேவா, அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் 0வாக இருக்கிறப்ப தான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஆங்கிள் வந்து மினிமம், வேல்யூ மினிமமாக இருக்கும் எப்போ நான் வந்து 180 டிகிரியில். ஏன்னா 180 டிகிரியில் தான் -1 வருது. ஆங்கிள் வேல்யூ அப்படியே மைனஸில் போயிடுது. அப்போ மைனஸ் எப்போ இருக்கும்? 180 டிகிரியில். அந்த டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்குறோம் 90 டிகிரியில். 90 டிகிரினா நார்மலாக என்ன சொல்லுவோம்? பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம். ஸோ 90 டிகிரியில் அதோடைய வேல்யூ 0 ஆகுது. அப்போ இந்த 2 ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் வெக்டர்ஸ் பெர்பெண்டிகுலர் இருந்துச்சுன்னா அது ரிசல்ட் வந்து 0 வருதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். ஸோ 7 பாயிண்ட் இங்கே கவர் பண்ணியாச்சு. 4 பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே கவர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பேசிக்காக ஒரே மாதிரியான இப்போ ஏபின்னு 2 ப்ராடக்ட் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஒருவேளை ரெண்டுமே ஏவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்ப அதே கான்செப்ட் தான். ஏ 2 வெக்டர் இருக்குல்ல, ஏபி காஸ் தீட்டான்னு இருக்குது. அது ஏபி காஸ் தீட்டாக்கு பதிலாக இப்போ ரெண்டுமே ஒரே இதனால ஏஏ காஸ் தீட்டான்னு வந்துடும். இப்போ ஏவும் A² ஆகிடும் காஸ் தீட்டா. உதாரணத்துக்கு இப்போ காஸ் தீட்டாவை நான் தீட்டாவை 0ன்னு வச்சுக்கிட்டேன்னா அதோடைய ஆன்சர் வந்து A² வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த A² வரும்னா அதோடைய ஆங்கிள் நான் 0வாக தான் வச்சு எடுக்க முடியும் அப்படின்ட்டு. அடுத்தது பார்க்குறோம்னா யூனிட் வெக்டர். ஒருவேளை அந்த ஏவும் யூனிட் வெக்டராக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு 1 × 1 × காஸ் தீட்டாவை நான் 0ன்னு வச்சுக்கிட்டேன்னா 1 வரும். அப்போ யூனிட் வெக்டரோட ரிசல்ட்டு 1 வரும். அது இங்கே கொடுத்துருக்காங்க. அதே ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸாக இருந்துச்சுன்னா என்ன வரும்? ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர். ஓகே, அதே கான்செப்ட் தான். ஆர்த்தோகோனல்ன்றது என்னென்னா நார்மலாக பெர்பெண்டிகுலராக குறிக்கும், 90 டிகிரி ஆங்கிளை குறிக்கும் ஆர்த்தோகோனல்னு சொல்கிறப்ப. இப்போ இங்கே என்ன வரும்? ஏ × காஸ் தீட்டான்னு பார்த்துருக்கோம். அப்போ ஏவோட வேல்யூ 1, ஏவோட வேல்யூ 1, காஸ் 90 போடுறோம். அப்போ என்ன வரும்? காஸ் 90 0. அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. அப்போ ஆர்த்தோகோனலாக இருக்கிறப்ப ரிசல்ட் 0 வரும் அப்படின்றாங்க. இது 9 பாயிண்ட் 10 பாயிண்ட் எழுதி வந்துச்சு. இந்த 10 பாயிண்ட்டில் நீ ஸ்ட்ராங்காக எழுத வேண்டியது ஒரு 6-7 பாயிண்ட் எழுதினா கூட போதும். ஸோ இது எப்படி வருதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கோ. ஓகேவா, ஃபைனலாக இந்த 2க்கான ஃபார்முலா சொல்கிறாங்க. ஸோ 2 ஸ்கேலார் ப்ராடக்டுடைய வேல்யூ வந்து என்ன வரும்னா ஏ வெக்டார் × பி வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏஇசட் பிஇசட். ஓகேவா, அதோடைய மேக்னிடியூட் என்ன வரும்? ஒரு வெக்டருடைய மேக்னிடியூடுக்கும்
என்ன வரும்னா ஏ வெக்டாருடைய மேக்னிடியூட் என்னன்னா என்ன வரும், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர். அதே பி வெக்டாருடைய மேக்னிடியூட் என்ன வரும், ரூட் ஆஃப் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் by ஸ்கொயர் ப்ளஸ் bz ஸ்கொயர்னு வரும். இந்த 3 ஃபார்முலா வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ்க்கான ஃபார்முலாஸ். இதை வச்சுட்டு நம்ம இங்கே சம் கொடுத்துருக்காங்க, 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோடைய ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா அதோடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ, மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், θ = cos power -1 a vector into b vector divided by ab. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம், a into b. ஸோ ப்ராடக்ட்னால் நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஐயில் ரெண்டுலேயுமே ஐ இருக்குது, 2i இருக்குது, இங்கே i இருக்குது. அப்போ 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோ, 2 × 1 2 ஆயிடுச்சு. இங்கே 4 இருக்குது, அங்கே வந்து 3 இருக்குது, 4 3s are 12. அடுத்தது அங்கே 5 இருக்குது, இங்கே வந்து 6 இருக்குது, 5 6 are 30. ஸோ 44 ஆன்சர் வந்துச்சு. மேக்னிடியூடுக்கு ஃபார்முலா என்னென்னா அது ஒரு வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். ஸோ உதாரணத்துக்கு இங்கே 2 இருக்குன்னா 4 ஆகிடும், 16 இது 25, 4 16 25 எடுத்து ரூட் எடுத்துக்கும். அதே மாதிரி பிக்கும் கண்டுபிடிச்சிக்கும். இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு என்னென்ன வேணும், ஏ வெக்டார் பி வெக்டார் வேணும். அது ஆல்ரெடி மேலே கண்டுபிடிச்சாச்சு, அந்த வேல்யூ அப்படியே எடுத்து 44ன்னு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணுறாங்க, அப்போ இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் உனக்கு இந்த வேல்யூ வரும். இதை சால்வ் பண்ணுறப்போ உனக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ இதில் மெயினாக என்னென்னா புக் பேக்கில் வந்து லாஸ்ட் பேஜில் நினைக்கிறேன் 3 டேபிள்ஸ் இருக்கும். ஒன்று சைன் ஆங்கிள் இருக்கும், காஸ் ஆங்கிள் இருக்கும், டேன் ஆங்கிள் இருக்கும். ஸோ எந்த ஆங்கிள் நீ கண்டுபிடிக்க போறியோ அதோடைய டேபிளை பார்த்து உனக்கு ஆங்கிள் கடைசியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இது வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். அதே மாதிரி இன்னொரு 5 மார்க் இருக்குது. அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கொஷின்ஸ் இன்னொரு கொஷின் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெண்டில் எது ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்போ ஒரு வெக்டர் வந்து ஆர்த்தோகோனல் ஆகும்னா அது பர்பண்டிகுலர் இருக்கிறப்ப ஆர்த்தோகோனல் ஆகும். அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் 90 டிகிரி இருக்கணும். ஓகேவா, ஸோ ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, பி வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 வேல்யூ இருக்குது பார்த்தியா, இந்த 2 வேல்யூ பிளாட் பண்ண அப்படியே எடுத்து வந்துட்டு கிராஃபிக்கலாக. ஸோ நான் இப்போ பிளாட் பண்ண எப்படி பிளாட் பண்ணலாம், இதை 1 2 3 1 2 3 2 3 2 3 இங்கே பார்த்தீங்கன்னா +2i இருக்குது. நார்மலாக +2iனா இந்த இடத்துல வரும். ஓகேவா, +2iயும் பக்கத்தில் எனக்கு 3j இருக்குது. அப்போ 3jன்றது பாசிட்டிவில் இருக்கிறனால இங்கே வரும். இப்போ இந்த பாயிண்ட் வச்சுக்குவோம் நம்ம. ஓகே, இதுக்கும் நடுவில் உன்னுடைய வெக்டார் இருக்குது, இதுதான் வெக்டாருடைய பாயிண்ட், இது ஒன்று வச்சுக்குவோம். அடுத்து என்ன இருக்குது, 4iன்றது அகெயின் இங்கே வரும். 4ன்றது பாசிட்டிவ் இருக்கிற 4i இங்கே இருக்குது. அப்புறமா என்ன இருக்குது, -5j இருக்குது. -5jன்றப்ப கீழே வரும், இங்கே வரும். ஸோ 4iயும் -5jவும் எங்கே ஜாயின் ஆகுதுன்னா இந்த பாயிண்டில் ஜாயின் ஆகுது. அப்போ இந்த ஆங்கிள் இப்படி வரும். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் ஆங்கிள் 90 டிகிரியான்னு பார்க்கணும். 90 டிகிரி இல்லைன்னா இது ஆர்த்தோகோனல் கிடையாது, இது ஆர்த்தோகோனல் கிடையாது. இதே மாதிரி இந்த 2 வேல்யூக்கும் நீ கிராஃப் பிளாட் பண்ணுறப்ப என்ன வரும்னா ஒரு பர்ஃபெக்டான ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கொடுத்துருக்க 2 வெக்டர்ஸ் வந்து ஆர்த்தோகோனல் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்த்தோம். இப்போ நம்ம வெக்டர் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா, வெக்டர் ப்ராடக்ட் இதே கான்செப்ட் தான். இதே மாதிரி ஒரு டெஃபினிஷனு இதே மாதிரி வந்து உனக்கு 11 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். 11 ப்ராப்பர்ட்டிஸும் அங்கே பார்த்த மாதிரி ஆல்மோஸ்ட் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு 5 மார்க் நீ ஸ்ட்ராங்காக படிச்சுட்டுனா இன்னொரு 5 மார்க் எழுதுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, 2 ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணுறோம், ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா அதோடைய ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் மேக்னிடியூட் மல்டிப்ளை பண்ணி சைன் தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கொன்றாங்க. ஓகேவா, இது வந்து என்னன்றது சும்மா ஒரு யூனிட்டுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக தேவையில்லை. இப்போ எப்படி படிக்கணும்னா 2 வெக்டரை மல்டிப்ளை பண்ணுறப்ப அது ஒரு வெக்டரை தரும். அதோடைய ஃபார்முலா எப்படி இருக்குன்னா அதோடைய மேக்னிடியூட்டை மல்டிப்ளை பண்ணி சைன் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இங்கே என்ன பாரு, டைரக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர். டெஃபினேஷன் இங்கே இருக்குது.
வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து கிராஸ் ப்ராடக்ட்ன்றாங்க. is defined as another vector having magnitude equal to the product of magnitudes and sin angle between them அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து அடிப்படையில் ரைட் ஹேண்ட் ரூலை பேஸ் பண்ணியிருக்கு. அந்த ரைட் ஹேண்ட் ரூலை ஏன் பேஸ் பண்ணியிருக்குன்னு அடுத்த பேஜில் நான் சொல்கிறேன். ஸோ இதில் மூணு முக்கியமான ஒன் வேர்ட் இருக்குது. வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு மீனிங் வந்து கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஓகேவா? இது ஒன்று. செகண்ட் திங் வந்துட்டு இதை வந்து ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் ஆர் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்றாங்க. ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ இது என்னென்னு நெக்ஸ்ட் பேஜில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ டெஃபினிஷன் பார்த்தாச்சு. ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா என் கேப். இதுதான் இதோடைய ஃபார்முலா. நம்ம ஸ்கேலருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டான்னு பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வெக்டார் ப்ராடக்ட்டு ஒரு ஃபார்முலா வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் கான்செப்ட், இல்லைனா ரைட் ஹேண்ட் காக் ஸ்க்ரூ ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் நம்ம ரைட் ஹேண்டை எடுத்து தம்பு கட்டை விரலை மேல் நோக்க மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம கைகளை வந்து மடக்கிறப்ப என்ன ஆகும்னா, கைகள் வந்து இந்த ஷேப்பில் மடங்கி போகும். கரெக்டாக? கை மூடுறப்ப, கை ஓப்பனாக இருந்து கை மூடுறப்ப இந்த ஷேப்பில் போகும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மேல் நோக்கி இருக்குது பார்த்தியா, இது வந்துட்டு 2 வெக்டாராக மல்டிப்ளை பண்ணி வர ரிசல்ட்டு. இது சி வெக்டார்னு வச்சுக்குவோம். அப்போ மீதி 2 வெக்டார் எப்படி இருக்கும்னா, அது வந்து இந்த சி வெக்டாருக்கும் பர்பண்டிகுலரில் இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம விரலும் கட்டை விரலும் அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. விரல் வந்து இங்கே ட்ராப் பண்ணுறப்ப விரல் வந்து கட்டை விரல் மேலே நோக்கி இருக்கும், நம்மளை மற்ற விரல்கள்லாம் கீழ் நோக்கி இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுதான் இதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற 2 வெக்டாரையும் இந்த விரலுடைய லெவலுக்கு வச்சுக்கோங்க, இந்த கட்டவரலுடைய இது வந்துட்டு உன்னுடைய ரிசல்ட்டாக வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்துட்டு ஆப்போசிட் எழுதணும்னு வச்சுக்கோ. எனக்கு வந்து சியோட வேல்யூ கொடுத்துட்டேன், எனக்கு மைனஸ் சி வேணும்னா என்ன பண்ணால், அந்த கெட்டவரில் கீழ் நோக்கி வச்சுக்கோ. கீழ் நோக்கி வைக்கிறப்ப அது மைனஸ் ஆக்சிஸில் வந்துடும். அதே மாதிரி தான் ரெண்டுமே ஒரிஜினல் வெக்டாருக்கு பர்பண்டிகுலர் இருக்குன்னு வந்துடும். அப்போ ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார். ஸோ இதில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்த்தோம்? 2 மல்டிப்ளிகேஷன் சேமாக இருந்தால் தான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரும்னு பார்த்தோம். இந்த வெக்டார் ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செல்லாது. ஏன்னா ஒரு மைனஸ் சைன் சேர்ந்து வர்றதுனால ரிசல்ட் சேமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஸ்கேலரில் என்ன பார்த்தோன்னா, 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் அதோடைய வேல்யூ ஸ்கேலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேனா 2 வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறதுனால அதோடைய ரிசல்ட்டு வெக்டாராக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதே சமயத்தில் அந்த வர்ற ரிசல்ட் பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலரில் இருக்குன்றாங்க. அதுதான் நம்ம ரைட் ஹேண்ட் ரூலில் பார்த்தோம். கட்டவிரல் மேல் நோக்கி இருக்குது, அது வந்து உன்னுடைய ரிசல்ட்டு. உன்னுடைய கொஷின்ஸ்லாம், அதாவது 2 வெக்டாருமே வந்துட்டு கீழ் நோக்கி இருக்குது அப்படின்றாங்க. அதாவது 2க்கும் ஆங்கிள் பர்பண்டிகுலரில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, அது வந்து கம்யூட்டேட்டிவ் கிடையாது. ஏன்னா கம்யூட்டேட்டிவ்னால் என்னென்னா ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு மைனஸ் பி இன்ட்டு ஏன்னு வருது. இது கம்யூட்டேட்டிவ் கிடையாது, இது டிஸ்ட்ரிபியூட்டிவும் கிடையாது. ஓகேவா? நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வச்சு பார்ப்போம். டீட்டா ஆங்கிள் வந்து 0ல் நடந்தால் என்ன ஆக போகுது, 90ல் நடந்தால் என்ன ஆக போகுது, 180ல் நடந்தால் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தோம். நம்ம சைன் டீட்டாவுடைய வேல்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா 0, 30, 45, 60, 90. இது 0, 1/2, 1/√2, √3/2, 1. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஆங்கிள் 0வாக இருக்கிறப்ப நம்மளுடைய ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அது வர்ற வேல்யூ வந்து ஆங்கிளே 0வாக இருக்கிறனால மொத்த ஆன்சருமே 0வாக மாறி போயிடும். அப்போ ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போ அதிகமாக இருக்கும்னா 90 டிகிரியாக இருக்கிறப்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா எனக்கு 1 வேல்யூ அப்போ தான் வரும். 180 டிகிரியில் இருக்கிறப்ப மறுபடியும் எனக்கு 0 தான். ஏன்னா +0னாலும் -0னாலும் ஒன்று தான். அப்படின்னு என்னென்னா மினிமமாக எப்போ இருக்கும்னா தீட்டா வந்து 0 டிகிரியாவோ 180 டிகிரியாவோ இருக்கிறப்ப இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி அடுத்துனா செல்ஃப் ப்ராடக்ட். ஒரே மாதிரி 2 வெக்டார் அங்கே மல்டிப்ளை பண்ணோம். காம்போ இருக்கா? ஏ வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் காஸ் டீட்டா நாங்கள் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே அப்போ வந்து டீட்டா 0ன்னு வச்சதுனால இது A² ஆகிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ சைன் டீட்டான் இருக்குது.
இப்போ தீட்டா 0 வச்சோன்னா தீட்டாவோட 0 வேணுன்னா ரிசல்ட்டு 0. அப்போ ரெண்டு சேம் வெக்டரை மல்டிப்ளை பண்ணுறப்ப அது ரிசல்ட்டு 0 வரும் அப்படின்றாங்க. ஓகேவா? இது ஒன்று. அதே யூனிட் வெக்டரும் அதே கான்செப்ட் தான். யூனிட் வெக்டர் அங்கே என்ன பார்த்தோம்னா அடுத்த பையில் போடலாம். யூனிட் வெக்டர் நம்ம அங்கே என்ன பார்த்தோம், I இன்ட்டு I அப்படி பார்த்தோம். அப்போ ஏ பி காஸ் தீட்டான்னு இருந்துச்சு. இது 1ன்னு வச்சுக்கிட்டேன், இது 1ன்னு வச்சுக்கிட்டேன், காஸ் தீட்டாவோட ஆங்கிள் 0ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ எல்லாமே சேர்ந்து எனக்கு 1ன்னு வந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ 1ன்னு இருக்கும், பி 1ன்னு இருக்கும், சைன் தீட்டாவோட வேல்யூ 0. அப்போ இதோட வேல்யூ 0 ஆகிடுச்சு. அப்போ யூனிட் வெக்டர் 0 ஆகிடும். ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்க்குறப்ப என்னென்னா, இதை வந்து நார்மலாக ஒரு மேட்ரிக்ஸ் மாடலில் வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இந்த மொத்த வெக்டர் ப்ராடக்ட்டுமே அழகாக ஒரு மேட்ரிக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மேட்ரிக்ஸ் நம்ம 10th படிச்சிருப்போம். ஸோ ஐ ஜே கே இதுதான் 3 கோஆர்டினேட்டட் வேல்யூ. அதுக்கப்புறம் ஏஎக்ஸு ஏஒய் ஏஇசட்டு பிஎக்ஸு பிஒய் பிஇசட் இது நம்ம ரெண்டோடைய வெக்டருடைய வேல்யூ. இதை எடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மேட்ரிக்ஸ் மூலமாகவே இதை மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ உதாரணத்துக்கு ஐ ஏஒய் பிஇசட்டு இங்கே இருக்குது. மேட்ரிக்ஸ் நம்ம இது எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு ஐவோட வேல்யூ எடுப்போம், எடுத்துகிட்டு ஏஒய் மல்டிப்ளை பண்ணுவோம், பிஇசட் மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் ஏஇசட் பிஒய் பண்ணுவோம், ப்ளஸ் ஜே வெக்டர் போட்டு ஜே கேப் போட்டு இந்த ஏஎக்ஸையும் பிஇசட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் ஏஇசட் பிஎக்ஸ் பண்ணுவோம். ஆமாம், ப்ளஸ் கே கேப் போட்டு ஏஎக்ஸ் பிஒய் பண்ணுவோம், மைனஸ் பிஎக்ஸ் ஏஒய் பண்ணுவோம். இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இது ஃபார்முலா வச்சு நம்மளால் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு வெக்டர் நம்ம எடுத்துக்க போகிற அந்த ரெண்டு வெக்டர் மல்டிப்ளை பண்ண பாருங்களா, அந்த ரெண்டு வெக்டரை வச்சு parallel if two vectors a b forms sides of a parallelogram, அப்போ magnitude of the will be the area of the parallelogram அப்படின்றாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு நம்ம எடுத்துக்க போகிற ரெண்டு வெக்டார் வந்து உதாரணத்துக்கு ரெண்டு சைட்ஸ் ஆஃப் த parallelogram இருக்குன்னு வச்சுக்கோ. இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். பேரலோகிராம்னா என்ன, பேரலோகிராம்னா பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். ஸோ இதில் ரெண்டு சைடு எடுத்துக்கிட்டோன்னா இதோட ஏரியா என்ன இருக்கும் அப்படின்றப்ப ஏரியா ஆஃப் அ பேரலோகிராம் நார்மலாக அதோடைய ஃபார்முலா வந்து லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ இங்கே என்ன வரும், ஏ இன்ட்டு பி. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு வெக்டர் ரெண்டு வெக்டரை எடுத்துக்கிட்டு அதை வந்து சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராமாக எடுத்துட்டோம்னா அப்போ இந்த பேரலோகிராம் ஏரியா எப்படி இருக்குன்னா இதோடைய மேக்னிடியூடையும் மல்டிப்ளிகேஷனாக இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து அங்கே ஸ்கேலரில் அப்ளிகபிள் கிடையாது, ஸ்கேலரில் அந்த டெஃபினேஷன் கிடையாது. அதே மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு ரெண்டு சைடு எடுத்துகிட்டு அது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணேன்னா அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னாங்கன்னா 1/2 மேக்னிடியூட் அப்படியே போட்டுக்கோங்கன்றான். ஓகேவா, இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸு. ஸோ நம்ம எப்படி அங்கே பார்த்தோம், ரெண்டு ஒரே நேரத்தில் ஒரு ஸ்கேலாரும் இருக்கும் ஒரு வெக்டாரும் இருக்கும்னு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான். எப்பயுமே வெக்டார் மட்டுமே வரக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸு. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஒன் வேர்டில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர் வெக்டார் அண்டு எஃப் வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. ரிசல்டன் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரிசல்டன் வெக்டர்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே க்ளூ என்னென்னா எல்லா வெக்டருக்கு மேலேயும் வந்து ஆரோ மார்க் போட்டிருக்கு, எல்லாமே வந்து வெக்டர்ஸ் தான், எதுவுமே ஸ்கேலர் கிடையாது. அப்போ நீ இதை எடுத்து மேட்ரிக்ஸ் மெத்தடில் பண்ணலாம். ஸோ எடுத்தோன்னா ஐஜேகே போட்டுக்கோங்க, போட்டுட்டு 2 3 5 ஆர் வெக்டார் வந்து எடுத்து எழுதிக்கிட்டோம். இங்கே வந்து 3 - 2 4 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ அப்படியே போட்டுக்கலாம். ஐ போடுறப்ப என்ன ஆகும்னா நீ இந்த லைனையும் எடுத்துக்கூடாது, இந்த லைனையும் எடுத்துக்கூடாது. ஓகே, மீதி என்ன இருக்குது, 3 × 4 12 மைனஸ் இங்கே ஒரு -10 இருக்குது, -2 -5 இது ஒரு வேல்யூ ப்ளஸ். இப்போ ஜே எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா இதையும் எடுத்துக்கூடாது, இதையும் எடுத்துக்கூடாது. அப்போ 8 - 15 ப்ளஸ் கேவோட வேல்யூ என்ன வரும், -4 -9 கே. இது ஆக்சுவலி வந்து 8 - 15 தான் வரும்.
ஓகே. ஸோ இப்போ சால்வ் பண்ணுறப்ப என்ன வரும்னா வந்துட்டு 22i வந்துடும். இது சப்ஸ்டிட் பண்ணி கேல்குலேட் பண்ணுறப்ப -7j வந்துடும், -13k வரும். ஸோ இது கரெக்ட் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இங்கே இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மாற்றி எடுத்துக்கிட்டாங்க அப்படியே வேல்யூவை. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ வெக்டர் எடுத்துகிட்டா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால், அதுக்கப்புறம் மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால், அப்போ ஜேக்கு வர்றப்போ என்ன பண்ணால் 8 - 15 தான் எடுக்கணும். இங்கே 15 மைனஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது தப்பு. ஓகேவா? ஸோ இங்கே ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 22i -7j ப்ளஸ் -13k வரணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம், வெக்டார் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் வந்து நம்ம மேட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. வெக்டார் ப்ராடக்ட்டில் மட்டும் தான் நம்ம மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரெண்டுக்குமே குறைந்தபட்சம் 7 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அது வரைக்கும் புரியலனா எனக்கு கொஷின்ஸ் கமெண்ட்டில் போடுங்க. புரிஞ்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.